வாக்குல ரெண்டு காதல், ஹே காத்து வாக்குல ரெண்டு காதல். டேய் சரவணா, மணி 10 ஆகுது. எனக்கு தூக்கம் வேற வருது. காரை காணோம். முதலாளி வீட்டில் இல்லை போல. அவர் வர்றதுக்குள்ள ரம்யாவை பார்த்துட்டு கிளம்பிடுவோம். உனக்காக தான் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கேன். ஒழுங்கா வந்து என்ன பார்த்துடு ப்ளீஸ்டா. என்னை ஏமாத்தாதடா. இந்த நேரத்தில் என்னப்பா மாப்பிள்ள? உன்னதான் முதலாளி, அது நீங்க காரு. சரி உள்ளவா. அது வண்டி அன்னைக்கு சர்வீஸ்லேருந்து எடுத்தேன்ல, வரும்போது மக்கர் பண்ணிச்சு, கொண்டு போய் விட்டுட்டு வந்துட்டேன். என்ன இந்த நேரத்தில் வந்திருக்க? என்ன மாப்பிள்ள, வீட்டில் ஏதாவது பிரச்சனையா? என்னப்பா ஒன்னும் பேசாமலே நிக்கிற? ஐயோ, அப்பா கிட்ட மாட்டிக்கிட்டானா? வா சரவணா. ராத்திரி 10 மணிக்கு வந்து கதவு தட்டுறான். என்ன ஏதுன்னு கேட்டா ஒன்னும் சொல்ல மாட்டேன்றான். நீ அது என்ன ஏதுன்னு கேளுமா, சொல்றானா பார்க்கலாம். அது வந்துப்பா, ரேணுகா இருக்கால, அவளோட ட்ரீட்மெண்ட் விஷயமா சரவணா உங்ககிட்ட ஏதோ பேசணும்னு சொன்னா. அதானே சரவணா? ஆமா ஆமா, ரேணுகாவோட ட்ரீட்மெண்ட் விஷயம்தான் முதலாளி. அதை பத்தி கேட்க தான் வந்தேன். ஆட, அதுக்கே மாப்பிள்ள திருவிழாவில் ஆட்ட தொலைச்சவ மாதிரி முழிச்சுக்கிட்டு நிக்கிற? சொல்லு, என்னாச்சு? என்ன பிரச்சனை? அது வந்து முதலாளி, ரேணுகாவுக்கு நீங்க கொடுத்த பணத்தை வச்சு ஊசி போட்டாச்சு. சரி. மேற்கொண்டு மற்ற ஊசிலாம் போடுறதுக்கு பணத்தை ஏற்பாடு பண்ணணும்னு அம்மா புலம்பிட்டு இருந்தாங்க. அதான் உங்களை பார்த்து வெளியில பணம் ஏதாவது ரெடி பண்ண முடியுமான்னு. வெளியில ஏன் பணத்தை ரெடி பண்ணோம்? அதான் மொத்த செலவையும் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டேன்ல. இங்க பாரு மாப்பிள்ள, என் வார்த்தை லேஸ்ல வாக்கா வராது. அப்படி வந்துச்சுன்னா அது நடந்து முடிஞ்ச மாதிரி. அதனால ரேணுகா விஷயத்துல நீ எந்த கவலையும் இல்லாம இரு, சரியா? சரி முதலாளி. நீ தைரியமா வீட்டுக்கு போ, நாளைக்கு நம்ம கடையில பேசிக்கலாம். சரி முதலாளி. ஏன் மாப்பிள்ள, இனிமே இந்த மாதிரி ஒரு பிரச்சனைனா ஒரு போனை போடு. அதை விட்டு இந்த நேரத்துல அங்க இருந்து இவ்வளவு தூரம் வர வேண்டிய அவசியமே இல்ல. நீ ஒரு விஷயத்த சொன்னீனா நான் பண்ணிடுவேன்ல, அதை பத்தி நீ ஏன் கவலைப்படுற? பரவாயில்ல,
பையன் கிட்ட இன்னும் அந்த லவ் இருக்கு. அதனாலதான் ரிஸ்க் எடுத்து நைட்ல வந்திருக்கான். பாப்போம் காலையில எப்படி வரான்னு. சரவணா, வந்துட்டியா இல்லையாடா? என்னடா சத்தத்தையே காணோம்? நேத்து நைட்டாவது நான் தூங்காம இருந்தேன். உன்னை பாக்குறதுக்கு கீழே இறங்கி வந்தேன். இப்ப அப்படி என்னால வர முடியாதுடா. நான் கண்ணு முழிச்சா அது உன் முகத்துல தான் சொல்லிருக்கேன். பாத்துக்கோ. இருக்கியா இல்லையாடா? ஏய், எங்கடா இருக்க? உன் ரூம்ல தான். ஏன் ரூம்லயா? ஆமா. இப்போ ஏன் ரூம்ல இருந்தா பேசுற? ஆமா. ஏன் ரூம்ல இருந்து நீ பேசுறனா உன் வாய்ஸ் எப்படி எனக்கு கேட்காம போகும்? அதான் போன்ல கேக்குதே. போன்ல கேக்குது, ஆனா நேர்ல கேக்கலையே. உனக்கும் எனக்கும் என்ன டீலு? நீ தூங்கி எஞ்சதும் என்ன பார்க்கணும், அதானே? இப்போ உனக்கு என்ன பார்க்கணுமா இல்ல என் வாய்ஸ கேட்கணுமா? பார்க்கணும். அப்ப கண்ணை தர. ஹே, நிஜமாவே இப்ப நீ என் ரூம்ல தான் இருக்கியாடா? அத நீயே பாரு. முதல்ல கண்ணை தர. யாருமே இல்லையே. ஏ ஃப்ராடா, எங்கடா இருக்க? போய் சொல்றியா? கொஞ்சம் மேல பாரு. மேல என்ன ஃபேன் தான் இருக்கும், அதுலயா தொங்குற? ஹாய். என்ன தூங்கி எந்திரிச்சதும் என் முகத்துல முழிச்சிட்டியா? ஹே, ஏமாத்தாத. நான் சொன்னத உன்னை நேர்ல பாக்கணும்னு. நல்லா யோசிச்சு பாரு. நீ என்ன சொன்ன? நான் தினமும் தூங்கி எழுந்ததும் நான் முதல்ல பாக்குற முகம் உன் முகமா தான் இருக்கணும். இதுதான் நீ நேத்து சொன்னது. நீ சொன்ன மாதிரியே இப்போ உன்னை என் முகத்துல முழிக்க வச்சுட்டேன். இதை நீ ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். முடியாது. ஏய் ப்ளீஸ் ரம்யா. நேத்தே நான் வீட்டுக்கு வந்து அதை முதலாளி பார்த்து அதை நான் சமாளிக்கிறதுக்குள்ள ஒரு வழி ஆயிட்டேன் ரம்யா. திருட மாதிரி யாருக்கும் தெரியாம உன் ரூம்குள்ள வந்து அந்த போட்டோவை ஒட்டுறதுக்கே என் கொலை நடுங்கிருச்சு. ப்ளீஸ் ஒத்துக்கோ. என்னால முடியல ரம்யா. ப்ளீஸ் ரம்யா ஒத்துக்கோ. சரி, ஓகே. இன்னைக்கு முதல் நாளுங்கிறதுனால இத நான் அலோவ் பண்றேன். ஆனா இனிமே இப்படி பண்ணக்கூடாது. இப்பவே சொல்லிடுறேன், இந்த மாதிரி எந்த ஷார்ட்கட் வேலையும் இல்லாம நீயே தான் வரணும். உன்னை பார்த்துட்டு தான் நான் தூங்கணும். உன் முகத்துல தான் நான் முழிக்கணும். புரியுதா? உன்னதான் கேக்குறேன், புரியுதா இல்லையா? முடியாதுன்னா என்ன பண்ணுவேன்னு தெரியும்ல.
நம்ம லவ் மேட்டர் அப்பாக்கு போயிடும் பாத்துக்க. இல்ல 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 ஓகே சரி சரி நான் பண்றேன் சரியா? அந்த பயம் இருக்கட்டும், அப்புறம் நைட்டு பார்க்கலாம். பாய். நீ அவனு முடிவு பண்ணா போதுமா? எங்களுக்கு சொல்ல வேணாமா? அவன் தான் முடிவு எடுத்துட்டு ஏதோ போறேன்ட்டு போறான். என்னத்த முடிவு எடுத்திருக்கீங்க? டேய் பெரியவனே, நீ ஏதோ ஊருக்கு போறேன்னு சின்னவன் சொல்றான். ஆமாப்பா, எங்க ஈஸ்வரி கல்யாணத்தை பற்றி பேசியிருந்தோம்ல, அதான் சரவணன் வீட்டுக்கு போய் ஒரு 8 பார்த்து வந்துடலாம் தான். பாம்பு காதடி உனக்கு பேரை கேட்ட உடனே பறந்து வர. அதான்ப்பா சரவணன் வீட்டுக்கு போயிட்டு அவங்க வீட்டில் என்ன முடிவில் இருக்காங்க, இல்லை வேற எங்கேயோ பையனை கொடுக்க பேசி வச்சிருக்காங்களான்னு விசாரிச்சுட்டு வந்துடுறேன். என்னப்பா இவ்வளோ ஃபாஸ்டா இருக்க? விட்டா வர்ற முகூர்த்தத்திலே கல்யாணம் பண்ணி முடிச்சிருங்க போல இருக்கு. விடுங்கப்பா, அண்ணன் ஏதோ நினைக்குது, அதை செய்யட்டுமே. அண்ணன் நினைக்கிறானா இல்ல நீ நினைக்கிறியான்னு எனக்கு புரியல. அப்பா ஏண்டா அப்ப நாங்களும் வரட்டுமா? நீங்கள் எதுக்கு? நான் பொண்ணா கேட்க போகிறோம், சும்மா விசாரிச்சுட்டு தானே வர போகிறேன். நான் போனா போதும். அதுவும் வாஸ்தவம் தான். டேய் வண்டி வெளியே இருக்கா? ஆமாண்ணே, கார் வெளில தான் இருக்கு. அண்ணா நானும் கூட வரட்டுமா? எங்க கும்பகோணத்துக்கா? ஆமாப்பா. என்னது? இல்ல பாபநாசம் நீ பக்கத்துல. பாபநாசம் போய் என்ன பண்ண போற? வேணிய பாக்க. வேணிய பார்க்க நீ எதுக்கடி போற? உடம்பு சரியில்லைலமா அவளுக்கு. வேணிக்கா? இல்ல அவளோட அப்பாக்கு. அப்ப நீ எங்க போய் என்ன பண்ண போற? அண்ணா உடம்பு முடியாத அப்பாவை வச்சுக்கிட்டு கஷ்டமா இருக்கு, பேச கூட முடியலன்னு என்கிட்ட புலம்புனானே. அதான் நான் போய் ஒரு நாள் கூட இருந்துட்டு வரலான்னு பாக்குறேன். அண்ணன் அந்த வழியா தானேப்பா போறாரு. நான் வேணி வீட்டுல இறங்கிக்கிறேன். அண்ணன் திரும்பி வரப்போ நானும் கூடவே வந்துடுறேன். ஓகே தானேப்பா? நீ என்ன நினைக்கிறேன்னு எனக்கு தெரியாதா? சரிம்மா வா. ஓகே, பேக் எடுத்துட்டு வந்துடுறேன்னு. ஏங்க அவளை பார்த்தா வேணி வீட்டுக்கு போற மாதிரியா தெரியுது? இப்பே இல்ல, சரவணன் பித்து பிடிச்ச அலையறால நேரா கும்பகோணம். மூத்தவன் போறான்ல, அவங்க கூட தான் போவாங்க. பாத்தியா, பேகும் கையுமா வரா. எல்லாம் திட்டத்தோட ரெடி பண்ணி தான் வச்சிருக்கா. சரி வாமா. வரேன்ப்பா, பை. என்னது கும்பகோணத்துக்கா? ஆமாண்ணே, நானும் வரேன்னு. என்ன பேசிட்டு இருக்க ஈஸ்வரி? நீ வீட்ல இருந்து கிளம்பும் போது பாபநாசம் போறதுன்னு சொன்ன. ஆமாண்ணே, அது அப்பா வேணான்னு சொல்லுவாருன்னு தான் நான் அப்படி சொன்னேன். நானும் உன் கூட வரேனே. நீ அங்க வந்து என்னமா பண்ண போற? நாங்க ஒன்றும் மறுபடி எதுவும் பேச போறது இல்லையே. இருக்கட்டும்னு எதேச்சியா நீ இப்ப போற மாதிரி நானும் அப்படியே வந்த மாதிரி இருக்கட்டுமே. அதுவும் இல்லாம ஆரம்பத்துல அவங்க கிட்ட நான் கெட்ட பேர் வாங்குற மாதிரி ஆயிடுச்சு. என்னதான் நான் சரவணன் கிட்ட மன்னிப்பு கேட்டிருந்தாலும் அவங்க குடும்பத்துக்கிட்டயும் நான் ஒரு வாட்டி மன்னிப்பு கேட்கணும்ல. அதானே சொல்றேன், நானும் வரேனே ப்ளீஸ். என்னன்னு? இல்ல ஈஸ்வரி, ஆச்சரியமா இருக்கு. ஏன்னு? தப்பே செஞ்சாலும் அதுக்கெல்லாம் நீ மன்னிப்பே கேட்க மாட்டியே. ஒரு குடும்பத்துக்கிட்டயே மன்னிப்பு கேட்கணும்னு சொல்றியே, என்னால நம்ப முடியல. என்னம்மா, அந்த அளவுக்கு அந்த பையனை தான் கட்டணும்னு இருக்கியா? அப்படியெல்லாம் இல்லைன்னு. சரவணனோட வாழ்க்கை அமைஞ்சா சந்தோஷமா இருக்கும்னு எனக்கு தோணுதுன்னு. அதானே. நானும் வரேனே. சரி. வணக்கம் சார். சரவண கடைக்கு வந்தானா? இல்லையே முதலாளி, தஞ்சாவூர் வரைக்கும் ஒரு ஆர்டர் வேலையா போறதா சொன்னான். இந்நேரம் திரும்பி இருக்கணுமே. ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டேன்றான். ஆமா முதலாளி, இப்பெல்லாம் ஆள் முன்ன மாதிரியே இல்லை. எப்போ பாரு ஏதோ ஒரு யோசனையிலே இருக்கான். என்னன்னு கேட்டாலும் சொல்ல மாட்டேங்கிறான். ஆனா ஒன்று முதலாளி,
மனசுக்குள்ள என்னத்தையோ ஒன்று போட்டு புளிங்கிட்டு இருக்கா மட்டும் தெரியுது. வேற என்னவா இருக்கும்? எல்லாம் அவன் தங்கச்சியோட பிரச்சனை தான். அதான் அப்படி இருக்கான்னு நினைக்கிறேன். அப்படின்னா இன்னியோட அவன் பிரச்சனை முடிஞ்சுதுன்னு நினைக்க வேண்டியதுதான். அப்படி உனக்கு அவன் ஃபோன் அடிச்சான்னா நேராக என் கேபினுக்கு வர சொல்லு. ம், சரிங்க முதலாளி. ஹலோ. வணக்கங்க, நான் தான் செல்வி அப்பா பேசுறேன். வணக்கம் வணக்கம், சொல்லுங்க. ஒரு நல்ல செய்திங்க. பொண்ணுக்கு வர்ற மாசத்துல கல்யாணம் வச்சிருக்கேன். கல்யாணமா? ஆமாங்க, ஆனா நம்ம ஜாதி பையனோட. எப்படிங்க? எல்லாம் நீங்க சொல்லி கொடுத்ததுதான். வீட்டுக்கு கூட்டிட்டு போய் பொண்ணுகிட்ட தனியா பேசினேன். அவனை பத்தி இல்லாததையும் பொல்லாததையும் சொல்லி மண்டையை கழுவுனேன். அவன் உன்னை விரும்பினதே பணத்துக்காகத்தான்னு அவளோட ஃப்ரெண்டுங்க 2 பேரை கூப்பிட்டு சொல்ல வச்சு என் பொண்ணை நம்ப வச்சேன். போதாததுக்கு அவனை விட எல்லாத்துலேயும் சிறந்த பையனா கொண்டு வந்து நிப்பாட்டினேன். அவனை விட இவனை கட்டினா சாகர வரைக்கும் வாழ்க்கை நல்லா இருக்கும்னு சொன்னேன். அதை என் பொண்ணு நம்பினா. அதனால கல்யாணத்தை முடிவு பண்ணிட்டேன். பரவாயில்லையேங்க, கூட்டிட்டு போய் ஒரே நாளில் பொண்ணோட மனசை மாத்திட்டீங்க. அப்படி சொல்லணும்னு தானே நீங்க என்ன அனுப்பி வச்சீங்க. ஆனா இதுக்கெல்லாம் உங்களுக்கு தான் நன்றி சொல்லணும். உங்க பொண்ணோட ஃப்ரெண்டுன்னு சொல்லி என் பிள்ளைய கூட்டிட்டு வந்து அவளுக்கு கல்யாணத்தை நடத்தாம எப்படி அவங்கள பிரிக்கிறதுன்னு சொன்னீங்க பாருங்க. இதுதான் தரமான வேலை. மொத்தத்தில் என் பொண்ணு அந்த பயலையும் கட்டிக்காம அவங்ககிட்ட இருந்து பிரிச்சதுக்கு என்னையும் என் மக வெறுக்காத மாதிரி செஞ்சிருக்கீங்க. அட, இதே வயசுல எனக்கும் ஒரு பொண்ணு இருக்கா. அவ இன்னொரு சாதிக்கார பையனை லவ் பண்ணா என்னால எப்படி ஏத்துக்க முடியும்? அப்படிதானே உங்களுக்கும் இருக்கும். இந்த பொண்ணுங்க கல்யாணத்துக்கு முன்னாடி யாரு என்னன்னு தெரியாம மனசு கொடுத்துருதுங்க. ஆனா பெத்தவங்க நம்மளுக்கு தானே தெரியும் இன்னாரு எப்படி எப்படின்னு. அதுவும் கரெக்டு தான். சரிங்க, அப்ப கல்யாண வேலையை பாருங்க. அடுத்த மாசம் தானே நானும் என் பொண்ணு வந்துடுறோம். இன்னொரு முக்கியமான விஷயம், கொஞ்ச நாளைக்கு என் பொண்ணுகிட்ட உங்க பொண்ணு பேசாத மாதிரி பாத்துக்கோங்க. ஏன்னா கூட்டிட்டு போய் வேற ஒருத்தரோட கல்யாணம் நிச்சயம் பண்ணீங்கன்னு தெரிஞ்சா அவ தப்பா நினைப்பா. சரிங்க, நான் பாத்துக்கிறேன். சரிங்க. என்னாச்சுன்னு? ஐயோ, பாத்து மெதுவா எந்திரிங்க. பாத்து பாத்து. இவளா? ஐயோ சாரிங்க, என் மேலதான் தப்பு. நான் தான் கார் வந்தது பார்க்காம வந்துட்டேன். மன்னிச்சிருங்க. சாரி சாரி, என் அண்ணன் தான் பார்க்காம வந்துட்டாரு. பரவாயில்ல, எங்க மேலதான் தப்பு. சாரி. அண்ணா, மன்னிப்பு கேளு. சரி, என் மேல்தான் தப்பு, மன்னிச்சிடு. ஐயோ அப்படிலாம் இல்லைங்க, என் மேலதான் தப்பு. என்ன மன்னிச்சிடுங்க. இல்ல, என் மேலதான் தப்பு. இன்னைக்கு மட்டும் இல்ல, அன்னைக்கும் நான் தான் தெரியாம கை நீட்டிட்டேன். ரொம்ப சாரி. இல்லங்க, நான் தான் தப்பு பண்ணிட்டேன். மன்னிச்சிடுங்க. இல்ல இல்ல, என் மேலதான் தப்பு. நான் தான் தப்பு பண்ணிட்டேன். I'm really sorry. இருங்க, 2 பேரும் கொஞ்சம் அமைதியா இருங்க. அன்னைக்கு கோவத்துல வடிக்க உங்க 2 பேருக்குள்ள சண்டை வந்துருச்சு. இன்னைக்கு மன்னிப்பு கேட்கறதுல சண்டை போடுறீங்க. ஏன் இப்படி? உங்க மன்னிப்பை நாங்க ஏத்துக்கிட்டோம், அதே மாதிரி எங்க மன்னிப்பை நீங்க ஏத்துக்கோங்க. சரியாயிடுச்சு. போதுமா? போதுங்க. சரி, எங்க வீட்டுக்கு வந்து காஃபி சாப்பிட்டு போங்க. பரவாயில்லங்க. நீங்க இவ்வளவு அன்பா கூப்பிடுறதுனால நாங்க வரோம். சரி வாங்க போலாம். கார்ல இருங்க. போலாம்.
வணக்கம் முதலாளி. ஆ வா மாப்பிள வா. தஞ்சாவூர் போயிட்டு வரியா என்ன? ஃபோன் போட்டேன் எடுக்கவே இல்லை. அது தெரில முதலாளி, சைலண்ட்ல இருந்தது போல. சரி சரி, கடையாளுங்கெல்லாம் சொல்றாங்க நீ எந்நேரமும் ஏதோ யோசனையில இருக்கியாமே. என்னன்னு நான் சொல்லட்டுமா? உன் தங்கச்சியோட ட்ரீட்மெண்ட் செலவு தானே? ஏன் மாப்பிள, அதான் நேற்று ராத்திரியே அதை பத்தின கவலையை விட்டுருன்னு சொல்லிட்டேன்ல, அப்புறம் என்ன? இந்தா நீ வந்ததும் உனக்கு கொடுக்கணும் தான் பணத்தை எடுத்து பொட்டியில வச்சிருக்க. இதுல மொத்தமா 4 ஊசிக்கும் தேவையான பணம் இருக்கு. இதை கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல கட்டு, மிச்சத்தை மற்ற செலவுக்கு வச்சுக்க. இந்தா. அட வாங்கிக்க மாப்பிள. அப்புறம் மாப்பிள, நான் சொல்லியிருந்தேனே அந்த விஷயம் என்னாச்சு? தினமும் இப்படி ரம்யா யாரை காதலிக்கிறான்னு தெரியாம நிம்மதியா தூக்க கூட வரமாட்டேன். நான் உனக்கு வாக்கு கொடுத்த மாதிரி ரேணுகாவோட ட்ரீட்மெண்ட் காசை கொடுத்து என் வாக்க காப்பாத்திட்டேன். அதே மாதிரி ரம்யாவோட விஷயத்தை கண்டுபிடிச்சு சொல்றதா நீ எனக்கு வாக்கு கொடுத்துருக்க மாப்ள. சீக்கிரம் வாக்க காப்பாத்தி விடு மாப்ள. உன்னதான் மலை மாதிரி நம்பியிருக்கேன்.